விழுப்புரத்துலேருந்து நம்ம பாண்டிக்கு போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திருக்குனூர் கிட்ட ஒரு பாட்டி வந்து தனியாக ஒரு சாக்கு எடுத்து தனியாக நடந்து போயிருந்தாங்க. அவங்கள பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாகி போச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ வெயில் அவங்க செப்பல் கூட போடாமல் நடந்து தனியாக போயிருந்தாங்க. போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நானே போய் கேட்டேன், பாட்டி எங்கே போகிறீங்கன்னு கேட்டேன். இந்த மாதிரி நான் இங்கே தான் போகிறேன்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் சாப்பிட்டீங்களா கேட்டேன். இல்லை நான் சாப்பிடல அப்படின்னாங்க. வாங்க நான் ஹோட்டலுக்கிட்ட போய் சாப்பாடு வாங்கி தரேன். இல்லைப்பா என்னால் நடக்க முடியல இருந்தாங்க. சரி இங்கே வெயிட் பண்ணுங்க நான் சாப்பாடு வாங்கிட்டான்னு சொல்லிட்டு இங்கேருந்து வண்டி எடுத்து நேராக ஹோட்டலுக்கு போயிட்டேன். ஹோட்டலுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா சாப்பாடுகளில் வந்து சாப்பாடு கேட்க ஆரம்பித்தேன். ஆனால் இங்கே என்ன சாப்பாடு இருக்குன்னு கேட்டேன். எல்லா சாப்பாடும் இருக்குன்னா ஆனால் இங்கேருந்து எதனா ஒரு சாப்பாடு ஒன்று கொடுங்க சொல்லிட்டு சாப்பாடு வாங்கிட்டு அங்கே தான் நான் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். கிளம்பி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துன்னு போயிட்டே இருக்கும்போது தான் ஃபஸ்ட்டு ஒரு ஞாபகம் வந்தது. சாப்பாடு வாங்கணும் தண்ணி வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஞாபகம் வந்தது. அப்புறம் போகிற வழியில் நிறுத்தி இன்னொரு கடையில் வந்து தண்ணி பாட்டில் வாங்கிட்டு அங்கே தான் நான் கிளம்பிட்டேன். கிளம்பி டேரெக்டாக போயிட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் கிளம்ப ஆரம்பித்தேன். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க இல்லவே இல்லை நான் சொன்ன இடத்துல. அப்புறம் நான் எங்கெங்கே தேடினேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் கடை கிட்ட பாத்திரம் சீட்டினாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் அவங்க சாப்பிட்டாங்களா என்ன கூட தெரியல. டேரெக்டாக எடுத்துன்னு போயிட்டு இருந்தாங்க பாட்டி சாப்பிடுங்க அப்படின்னு. அவங்க வாங்கிட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சாங்க. எனக்கு ரொம்ப அப்படியே அந்த வார்த்தை என்னால் சொல்ல முடியல. உங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுற வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஷேர் மட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ.